அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்றைக்கு சண்டே மட்டும் வந்திருப்பீங்க. அதனால் நான் என்னுடைய சாட்சியை மறுபடியும் ஒரு விசை சிறிதாகத்தான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? அல்லேலூயா. கேட்டவங்க திருப்பி கேளுங்க, கேட்காதவங்க ஃபர்ஸ்ட் டைமாக கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்பதாக வெளிப்பாடு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெளிப்பாடு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை ஆண்டவரே உங்களோட கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அடியானையும் உங்களுடைய ஜனத்தையும் இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையின் நிழலில் அடியானை மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவரே, உங்களோட ஊழியத்தை நீங்கள் செய்ய அடியானை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு சாட்சி தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயாய் ஒரு சுருக்கமான சாட்சி என்றால் 13 கிட்டத்தட்ட 13 வருடங்கள் 26 வயதாய் நான் பலவிதமான போதைகளுக்கு அடிமையாக இருந்தேன். செய்யாத தவறுகள் அல்ல, ஜெயில், சூசைட் அண்ட் சொல்லிக்கொண்டே போகலாம். சரிங்களா? பல காரியங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். ஆனால் ஒரு கூட்டத்தில், ஒரு ஜெப கூட்டத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் என்னை தொட்டார். ஸ்தோத்திரம். அந்த ராத்திரியில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஆவியானவர் என் மேல் இறங்கி எனக்குள்ளாக இருக்கிற பாவக்கட்டுக்களை விடுவித்து அன்றிலிருந்து இன்று வரையாய் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதே ஆவியானவர் இன்று உங்கள் மத்தியிலும் அசைவாடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவியானவருடைய அல்லேலூயா அடுத்த கட்ட ஒரு அபிஷேகம் வேணும்? காணாதே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? இல்லை, இப்போ நான் எத்தனை பேருக்கு 1 லட்சம் வேணும் என்றால் நிறைய பேர் உற்சாகமாக சொல்லியிருப்பீங்க. இந்த 1 லட்சத்தை காட்டிலும், லட்சங்களை காட்டிலும் அல்லேலூயா ஒரு தேவன் ஒரு சராசரி மனிதனுக்குள்ளாக வந்து பெரிய காரியங்களை நடப்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஸோ வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களோடையும் கர்த்தர் இடைப்படுவார். ஆமென். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து இப்படி ஒரு மீட்டிங்கில் முடிச்சுட்டு வெளியே வரேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னட்ட சொல்கிறாங்க, பிரதர் கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் என்னோட பேசுவார்னு எனக்கு தெரியும். அது எப்படி எனக்கு புரியும்? ஆமென். எப்படி எனக்கு புரியும்? அல்லேலூயா. அவங்க ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாங்க, தனியாக வச்சு நீங்கள் விசுவாசிங்க. அது நான் விசுவாசிக்கிறேங்க, கர்த்தர் பேசுவார். எனக்கு எப்படி கேட்கும்? எனக்கு தெரியாது எப்படி பேசுவாருன்னு. ஸ்தோத்திரம். ஒரு 2-3 மாதம் போச்சுது. ஒரு மீட்டிங் ஒன்று பார்த்தேன். சரிங்களா? ஒரு வீடியோ ஒன்று போச்சுது. அப்போ அதில் ஒரு 8 வயசு பிள்ளை சாட்சி சொல்லுது, ஏசப்பா என்னோட பேசினாங்க. என்னோட எனக்கு ஒரே ராத்திரி முழுக்க இருந்த கடுப்பு. நீங்கள் என்ன சின்ன பிள்ளையோடலாம் பேசுகிறீங்க? வளர்ந்த ஒரு பெரிய மாடு மாதிரி இருக்கிறேன், என்னட்ட பேச மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் அப்படி தான் பேசுறது. சரிங்களா? நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க. பெரிய ஆளாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. அப்போ என்னோட பேசுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் சின்ன கூட்டத்தில் ஒரு 5-6 பேர். எத்தனை பேர்? 5-6 பேர். அல்லேலூயா. சத்தம் இங்கேருந்து தான் வருது, பின்னுக்கு இருந்து வரல. பின்னுக்கு வருவேன் நான் பின்னுக்கு இறங்கி வந்து மைக்கு கொடுத்து கேட்பேன், சத்தம் வராட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, இதோ வெகு சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவனவனுக்கு ஏற்ற கிரியை என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆனால் இதை கேட்டாலும் நாங்களாம் ரொம்ப விசுவாசம் இல்லவங்க இல்லையா? அப்போ நான் பேசுறது நீங்கள் தான் ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனத்தை தாங்க. பார்த்தீங்களா எப்படி விசுவாசம்னு? கேட்டது தெரியும் ஆண்டவர் பேச, ஆனாலும் ஒரு சந்தோஷம். கிதியோன் மாதிரி சில கிதியோன்களோடு தேவன் இன்று பகல் காலம் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனோடு தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு தரிசனம் காண்பிக்கிறாரு.
அதில் ஆங்கிலத்தில் ரெவலேஷன் 22:12 என்ற ஒரு வசனம் வருது. அப்போ நான் பைபிள் எடுத்து பார்க்குறேன். அந்த டைமில் இங்கிலீஷ் பைபிள் தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு இங்கிலீஷும் தெரியாது அறகுறை, தமிழும் தெரியாது அறகுறை. ஹல்லேலூயா. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு பக்கத்தில் இருந்த அண்ணாட்ட கேட்குறேன், அண்ணா நான் தமிழில் சொல்கிற இந்த வார்த்தையும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வார்த்தையும் ஒன்று தானா? ஆமாம் தம்பி என்று சொன்னார். எனக்கு இப்போ பயம். என்ன கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லி நான் உரைக்கலையே என்று. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனிவேஸ் நான் ஒரு பயத்தோடு கூட அங்கே இருந்த ஊழியக்காரங்கள்ட்ட போயிட்டு சொன்னேன், எனக்கு தெரியல, கர்த்தர் இப்படி தரிசனத்தை காண்பிச்சாரு என்று அவங்களுக்கு சொன்னேன். அவங்க அதிலிருந்து தேவ செய்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய மாட்டாரா? அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். என்ன ஒருத்தருக்குமே அவர் தீர்க்க தரிசனம் உரைப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம், அப்படி ஒரு உற்சாகம் இல்லாத மாதிரி தெரியுது. சரி, இப்படி கேட்குறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாட்டி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேர் சோர்வாக இருக்கீங்க? இல்லாட்டி ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு நேராக கையை உயர்த்துங்க. தப்பில்லை, தப்பில்லை, பரலோகம் பார்க்கட்டும். இன்னைக்கு மற்ற எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும். அப்போ தேவ செய்தி தேவை இல்லையா? கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த தேவ செய்தி இப்போ வரப்போகிறது. ஸ்தோத்திரம். பாஸ்டரே அவனு சொல்ல மாட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் என்ன அடுத்த கட்டத்துக்குள்ளே போகல, சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை, சொல்ல முடியலை. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் பலவீனன் என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்போ என் பலவீனத்தை நான் மறைப்பேன் ஆகில் நீ தானே பலமாக இருக்கிற, நான் என்னத்துக்கு எந்த பலத்தை தரணும்ன்றார். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இல்லாட்டி தீர்க்க தரிசனம் உரைக்கணும், இல்லாட்டி சில காரியங்களை தேவனுக்காய் செய்யணும் என்று ஆசைப்படுறீங்க? அப்படி சொல்றவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா அபிஷேகத்தோடு கூட, அபிஷேகத்தோடு கூட, அந்நிய பாஷையோடு கூட ஆராதிப்போமா. ராகாபா லா ராபா ஷண்டா ராபா காபா ரீபா லிகாபா லா ராபா ஷடா லா ராபா தானியா உரா காபா ரா லாபா தேலே ஹெதிரியோட்டோ பிரஷாடா ராபா காபா ரீபா உராபா காபா ராபா காபா ராபா ஷந்தரரேபே உடபல கடபல பவுடாரி அந்தரரேபே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பகல் காலம் ஆண்டவரே புதிதான ஒரு அனுபவத்துக்குள்ள, புதிதான ஒரு அனுபவத்துக்குள்ள நான் போகணும் ஆண்டவரே. ஒரு ஹல்லேலூயா அபிஷேகம், ஒரு ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஹல்லேலூயா. பத்மோஸ் தீவில ஹல்லேலூயா யோவான் நெருக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்கு உள்ளானதை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆவிக்குள்ளாக வேண்டும், நான் ஆவிக்குள்ளாக வேண்டும். சில தரிசனங்களை நான் காண வேண்டும், தேவ சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உராபா காபா ராபா ஷண்டராபா கரிபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட சண்டே சர்வீஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும், எனக்கு எல்லா நாளும் சண்டே. ஆமென். எனக்கு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை, எல்லா நாளும் என் தேவனுடைய நாள். அப்ப எல்லா நாளிலும் நான் ஆவிக்குள்ளாகுகிறவன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, திங்கள் ஹல்லேலூயா ஆவிக்குள்ளாவேன், செவ்வாய் ஆவிக்குள்ளாவேன். நான் நடக்கும் போதும் ஆவியில் இருப்பேன், உறங்கும் போதும் ஆவியில் இருப்பேன். புரியுதுங்களா? அந்த அனுபவத்துக்குள்ள தான் கர்த்தர் எங்களை வழிநடத்த விரும்புகிறார். இந்த சபையை தேவன் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போக விரும்புறது உன் பலம் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவி. உராபா கராபா ஷந்தராபா கபாரிபா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஹல்லேலூயா உற்சாகத்தோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. பிசாசானவன் 1000 கதை சொல்லுவான். ரேகேலே மாசேகேட்டிரா. சிந்தையோடு போராடி இருக்கிற, சிந்தையோடு வசனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நான் கண்டித்து நட்டுகிறேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் மாத்திரம் தான் அடுத்த 1 மணிக்கூர் காதுல கேட்கணும். வேற எந்த சிந்தையும், ஹல்லேலூயா, எந்த அவிசுவாச சிந்தையும்
தேவையற்ற சிந்தையும் எழும்புமானால், ஹalleluya, எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஹalleluya. நாங்கள் எசேக்கியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு எங்களை ஹalleluya வசனங்களை திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். வளமையா நான் ஒரு மெசேஜை எடுத்தா திருப்பி எடுக்க விரும்புறல்ல, ஒரு தேவ செய்தி எடுத்தா அதை நான் எடுக்க விரும்புவதில்லை. ஆனால் கடந்த நாட்கள் நான் சபையோடு ஹalleluya 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது, ஸ்தோத்திரம், ஹalleluya, கர்த்தர் போகிற இடங்களில் இந்த தேவ செய்தியை கொடுக்கும்படியா என்ற ஆவியில என்ன ஏவினார். ஹalleluya. அதுல 2 காரியம். முதலாவது காரியம், வெளிப்பாடு புத்தகத்தில் இருக்கிற ஒரு காரியம். எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ உண்மையில் எனக்கு ஒரு குறையுண்டு, உண்மையில் எனக்கு ஒரு குறையுண்டு, நீ இந்த ஆதி அன்புக்குள்ள வா. ஓகே. சோ முதலாவது ஆதி அன்புக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட நாள்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிறைந்திருந்த நாட்களில், ஹalleluya, ஹalleluya, அன்றைக்கு இருந்த கிரியைகள், அன்றைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை, அன்றைக்கு இருந்த அக்கினி, அன்றைக்கு இருந்த வைராக்கியம், ஹalleluya, thank you, hallelujah, thank you Lord Jesus, hallelujah, அன்றைக்கு இருந்த வைராக்கியம் இப்ப இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வா. இன்னொரு விஷயம், அது உன்னால முடியாது, அது உன்னால முடியாது, அது என் ஆவியினால் தான் கூடும். ஹalleluya. அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மெசேஜ் 2 விஷயம் தான். ஒன்று, நாங்க ஆதி அன்புக்குள்ள ஸ்டெப் இன் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். அதுவும் எங்கட பலத்தால் அல்ல, ஆவியானவரின் பலத்தினால். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தேவ செய்தியை கர்த்தர் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஹalleluya என்னை ஏவுகிறார். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம், ஹalleluya, வாசிச்சு போகும். ஸ்தோத்திரம். நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதனையோடு கூட இருங்க. ஹalleluya. கர்த்தர் சிலரை நிரப்ப விரும்புகிறார். எனக்கு நைட்டு தான் அபிஷேக கூட்டம்லாம் இல்ல, எனக்கு இப்பயே அபிஷேகம் தான். ஹalleluya. எனக்கு எப்பயுமே அபிஷேகம் தான். கர்த்தர் பேசினாலே எனக்கு விடுதலை, கர்த்தர் என்னை தொட்டால் எனக்கு அபிஷேகம். ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி தான் வேணும்னு இல்ல, நீங்க இப்பயே ரிசீவ் பண்ணுங்க, நைட்டுக்கு எக்ஸ்ட்ராவா ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. ஓகே. மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில். அவங்க மைக்க கொடுங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. நீங்க வாசிக்க தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்ப தேவ ஆவியானவர் சபையோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சபையே நீ காலூன்றி நில், நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஹalleluya. ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்துல நாங்க எல்லோரும் எழும்பி நிக்க முடியாதபடி ஒரு போராட்டம் இருக்குது. ஹalleluya. இல்லாட்டி ஹalleluya ஏதோ ஒரு நிமித்தம், வருத்தங்கள், பாரங்கள், சுமையின் நிமித்தம் எங்களால காலூன்றி நிக்க விரும்ப முடியல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஹalleluya, தன்னுடைய தீர்க்கதரிசியோடு, ஹalleluya, எழும்பி நில், நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். இப்ப 1ஆம் அதிகாரம், அதே இதுல 28 வாசிங்க. ஹalleluya. அப்போ ஒரு வெளிச்சம் காணப்பட்டுச்சு. ஓகே. ஓகே. அப்ப ஒரு சத்தம், தேவ மனுஷனோடு யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கடந்த நாட்கள் தேவ செய்தியை விட இந்த தேவ செய்தி ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, மற்றாக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் கடினமா இருந்துச்சுன்னா நான் ஸ்லோவா போவேன். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கிறதா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்குது. ஹalleluya. சோ அசட்டையா இருக்க வேணாம். ஹalleluya. ஷாகாபாரா துனி ஆந்தரே. அப்ப ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான்.
ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்கிறாரு. நான் பேசுறது கொஞ்சம் புரியாம இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, கடைசியில் புரியும். ஓகேங்களா? ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் முதலாவது அதிகாரத்துக்கு போவோம், 2வது அதிகாரத்துக்கு போவோம். அவர் எழுப்பி நிற்க சொல்றாரு, நான் உன்னோடு பேசுவேன். ஹல்லேலூயா. அந்த 2வது 1:2 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்ப கடவுள் எப்படி பேசினா எங்களுக்கு என்னங்க? நாங்க உட்கார்ந்து இருக்கும் போதும் பேசலாம், முட்டுக்காலில் இருக்கும் போதும் பேசலாம், படுத்திருக்கும் போதும் பேசலாம், இல்லைங்களா? ஆனால் தேவன் உன்னுடைய ஆவிக்குரிய பிரகாரமாய் நீ எழும்பி நிக்கணும் என்று விரும்புகிறார். நீ எழும்பி நிக்கணும். இந்த நாட்கள்ல நீ எழும்பி நிக்கணும். ஏனென்றா உண்ட காலுக்கு கீழே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக, வலு சர்ப்பத்தை மிதிக்கும்படியாக. அப்படியானால் நீ நிக்கிறவனாக நிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிக்கிற ஏலியா என்று ஏலியா சொன்னா இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. 2:2. இப்படி அவர் என்னோடு பேசும்போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த புல்பிட்ல இருந்து உன்னோடு இறங்கும் போது, உன்னோடு பேசும்போது, கர்த்தர் ஒரே நேரத்தில் சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிங்க. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்க. அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வருகிறார். தேவ ஜனமே, புல்பிட்ல இருந்து தேவ வசனம் உனக்குள்ள வருதுன்னா, நீ அதை ரிசீவ் செய்ய ரெடின்னா, பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாயானால், அதோடு கூட அதை நடப்பிக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எழும்பி நிக்க சொன்னா அவரே உன்னை நிக்க வைப்பாரு. புரியலையா? தேங்க்யூ. ஒத்துக்கொண்டதுக்காண்டி நன்றி. ஸ்தோத்திரம். நாங்க யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யாத்திராகமம் 31. புரியாத மாதிரி இருக்கும், ஆனா புரியும், யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் இங்க பாருங்க. அந்த வாச சாப்டர் திருப்பி வச்சது எல்லாரும் இங்க பாருங்க. ஒரு ஆள் மட்டும் வாசிங்க, மற்றவங்க ஸ்கிரீன்ல பாருங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. மோசே மலைக்கு போறாரு ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியா. யாரு போறாங்க? மோசே. ஏன் போறாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, மோசே, நான் உனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், நீ என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் நான் உனக்கு தரப்போறேன். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் பேசினாரா? மோசஸோட பேசினாரு. ஒரு காரியத்தை சொல்றாரு, வெஞ்சிருக்கிற சிலாக்களுக்கு சொல்றாரு, நீ ஊழியத்தில் இப்படி வருவ, நாளைக்கு நீ ஒரு ஊழியக்காரனா வருவ, ஹல்லேலூயா, தீர்க்கதரிசியா வருவ, எவாஞ்சலிஸ்டா வருவ, உன்னுடைய ஹல்லேலூயா பெண்ணின் திருமண காரியத்தை நான் நடப்பிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். எந்த தேவன் வாயால வட சொல்றவர் இல்ல, சொல்லுகிற தேவன் அல்ல, சொல்லும் போதே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? அவர் சொல்லும் போது அவர் பெற்றுக்கொண்டுட்டாரு. இந்த பில்டிங் எப்படி கட்டணும், எப்படி எல்லாம் செய்யணும் என்று மலையில இருந்து இறங்கி வாராரு, பேசினாரு, இறங்கி வாராரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப வாசிப்போம் இத 31:2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசேலியலை பேர் சொல்லி அழைத்து, ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். இந்த இதுக்குள்ள மோசேயின தரிசனத்துக்கு ஒத்த, ஹல்லேலூயா, தோள் கொடுக்கிற சில பெசேலியலை தேவன் இந்த நாட்களில் எழுப்புவார். அவரை பேர் சொல்லி அழைப்பார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் I declare, ஹல்லேலூயா, சில பெசேலியல்கள் இந்த சபையில் எழும்பட்டும். நீதான் அந்த பெசேலியல், உன்னுடைய சந்ததி தான் அந்த பெசேலியல். ஹல்லேலூயா.
பெசேலியலுக்கு அடிமத்தனத்திலிருந்து வந்தவர். எதிலிருந்து வந்தவர்? அடிமத்தனத்திலிருந்து. அங்க செங்கல் வெட்டுறதுதான் அவரோட வேலை. என்ன வேலை? அதுவும் பெரிய செங்கலா இருந்துச்சாமா. எப்படி? பெரிய பெரிய செங்கல். இப்ப நம்மட கார்பெண்டரை போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ண சொன்னா என்ன செய்வாங்க? மர்டர் தான் பண்ணுவாங்க இல்லையா? எங்கட மாமிசத்தை ஒரு மெஷின்ல போட்டு அறுத்து முடிஞ்சிரும் இல்லையா? ஆனா தேவன் அப்படியான ஆக்களை தான் கூப்பிடுவார். ஒண்ணுக்கும் பயன் இல்லாத, சம்பந்தமே இருக்காது. பிரதர், சம்பந்தம் இல்லாததான் அழைக்கிறாரு. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஸ்தோத்திரம். அப்ப தேவன் சொல்றார் அடுத்த வசனத்துல, நான் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறேன். அப்ப இங்க இருக்கிற சிலரை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். இந்த வேறு சிலர் யார் தெரியுமா? நீங்க மோசஸ் மலைக்கு போவார் தானே? மோசஸ் போய் மலையிலிருந்து யுத்தத்தில் ஜெயிக்கணும் என்று அழுது ஜெபிச்சு கொண்டு இருப்பாரு. அவருக்கு 2 பேர் தோல் கொடுப்பாங்க. யார் யாரு? ஒன்னு, நான் இப்படி சொல்றேன், ஒன்னு ஆரோன், இன்னொன்னு நான். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னு ஆரோன், இன்னொன்னு நான். பெசேலியல் இல்ல. ஏன் தெரியுமா? அந்த பெசேலியலின் பேரப்பிள்ளை தான், ஹalleluya, சரி மன்னிக்கிறேன், அந்த ஊரின் ஹalleluya பேரப்பிள்ளை தான் இந்த பெசேலியல். நீ ஊழியத்துக்கும் தரிசனத்துக்கும் தோல் கொடுக்கிறவனா இருப்பாயானால் உன்னுடைய சந்ததி சொர்க்கத்தில் இருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்படும். அது சொர்க்கிய காரியங்களை செய்யும். ஹalleluya. அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனா வருவான் என்றது அதன் அர்த்தம். நான் எப்பொழுதும் சபையில் உற்சாகப்படுத்துற ஒரு காரியம். ஹalleluya. எலிசா இருக்கார் இல்லையா? எலிசா எலியாக்கு கீழே இருந்தார் இல்லையா? ஹalleluya. அவர் என்ன செஞ்சாராமா? எலியாக்கு ஊழியம் செய்தார். என்ன ஊழியம் தெரியுமா? அவர் இப்படி தண்ணி கேட்டோன்னு தண்ணி பாஸ்டர்மாருக்கு தண்ணி கொடுப்பாங்க தானே சிலாக்கள். அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வேதம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? 3 ராஜாக்கள் ஆலோசனை பண்ணுவாங்க, நாங்க யுத்தத்துக்கு போகணும்னு. அப்ப யாராச்சும் தீர்க்கதரிசி இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்னும் தீர்க்கதரிசி. எப்படி தெரியுமா பரலோகம் உங்களை ரெகக்னைஸ் பண்ணது? ஊழியக்காரனை மதித்த, ஊழியக்காரனுக்கு தோல் கொடுத்த, ஊழியக்காரனின் தரிசனத்தோடு கூட நின்ன. அதனாலதான் இங்க அவர் சொல்றாரு, பெசேலியல், ஊரின் மகனாகிய பெசேலியலை நான் பேர் சொல்லி அழைத்தேன். ஒன்னும் விருதாவா போறது இல்லைங்க வேதத்துல. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகம் பைனாகுலர் வச்சு பார்த்து கொண்டிருக்குது. நீங்க செய்யற ஒவ்வொரு இதுவும். நான் கனடா தேசத்துல தான் இருந்தோம். நான் ரட்சிக்கப்பட்ட சபையில முதலாவது தந்த வேலை வாஷ்ரூம் கழுவுறது, எங்களுக்கு செருப்படிக்க வைக்கிறது. இப்பயும் நான் செருப்படிக்க வைப்பேன். ஏன் தெரியுமா? செருப்படிக்க வைக்கும் போதுதான் என் மேல அபிஷேகம் வரும். ஹalleluya. நான் அதைத்தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஊழியம் மைக்கில இல்ல இருக்கு, ஊழியம் செய்வதில், கர்த்தருடைய சபையில் பணிவிடை செய்வதில், பாய் விரிப்பதில். என்னோட கூட இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் கேரள நாட்டை சேர்ந்தவர். ஹalleluya. அவருக்கு தீர்க்க தரிசனம் வரும்போது எப்படி தெரியுமா வரும்? நீ யாரும் பார்க்காத டைம்ல ஏர்லியா சர்ச்சுக்கு போயிட்டு பாய் விரிச்சியே, அது தேவன் மறக்கல. உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் நான் அனுப்புகிறேன். அவர் தேசத்துக்கு போறாரு. ஹalleluya. என்னுடைய ஃப்ரெண்டு வேற, ஸ்தோத்திரம், பயங்கரமா தீர்க்க தரிசனம் உரைப்பாரு, தரிசனம் பார்ப்பாரு. ஹalleluya. அவர் என்ன செஞ்சாரு? எடுத்தோனே, நான் தான் ஊழியக்காரன், எனக்கு அழைப்பு இருக்கு, யார் பார்த்தா என்ன, பாக்காட்டி எனக்கு என்ன? யாரு பார்த்தா என்ன, பாக்காட்டி எனக்கு என்ன? பரலோகம் என்னை கண்டு கொண்டிருக்கிறது. நான் செய்வது ஊழியம் பரலோகத்துக்கு. என்னுடைய ஊழியம் பரலோகத்துக்கு. மோசே பெசேலியலை அழைக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எலிசாவை கூப்பிட்டது எலியாவா? நோ நோ. எலிசாவை அழைத்தது தேவன். உன்னையும் அழைக்கிறார், உன்னையும் அழைக்கிறார். இந்த பகல் காலம் நீயும் உன் சந்ததியும் கர்த்தரினால் கட்டப்படும்படியாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தும்படியாய், கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் உன்னை அழைக்கிறார்.
7 வருஷம் 8 வருஷம் எலிசா செஞ்சது எலியாவுக்கு கீழே மினிஸ்ட்ரி. அது மட்டும் இல்ல, ஜோஷுவா என்ன செஞ்சாரு? நீங்க பைபிள் படிச்சதுனால மோசஸுக்கு அப்புறம் ஜோஷுவான்னு தெரியும். இப்ப எங்களுக்கு எல்லாம் பைபிள் மறந்து போயிருச்சுன்னு வச்சுக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க படிக்கிறோம் பைபிள், அப்படிதான் நான் படிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் படிக்கிறோம். மோசைக்கு அப்புறம் யாரு வந்திருக்கணும் அடுத்த லீடரா? சொல்லுங்க. ஆரோன். வெரி குட், ஐ லைக் இட். சரியோ தவறோ சொல்லிடணும். அது தவறான பதில் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எங்களுக்கு தெரியாது. ஆரோன் தாங்க அடுத்த லீடரு. வேற மூப்பர்கள், வேற மோசேட பிள்ளைகள். ஆனா தேவன் சொல்லுகிறார், உனக்கு பின்பதாக ஜோஷுவாவை நான் கண்டிருக்கிறேன். அப்ப இங்க இருக்கிற ஜோஷுவாவை தேவன் கண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஜோஷுவா மோசேக்கு ஊழியம் செய்தான். ஆனா ஹல்லேலூயா, கர்த்தருடைய பார்வையில அது மோசே அல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியை நான் அனுப்பினவன். நீ கனப்படுத்தினபடியால நான் உன்னை கனம் பண்ணுகிறேன். இப்படித்தான் அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்றது. யாரோ பாஸ்டர் வந்தாரு, தலையில கைய வச்சாரு, டக்குன்னு கிடைச்சிச்சண்டு இல்ல. அப்படி வந்தாலும் நீங்க போயிட்டு ஊழியம் செய்யணும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா தீர்க்க தரிசனம் உரைக்க, பேய்கள் ஓட்ட, சுகமாக்க விருப்பம் இருக்கு? அந்த வல்லமையில நடக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீ உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய 12-13 வருஷ வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், கர்த்தருடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்பதற்கு, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வதற்கு, ஆவியானவர் எங்கள் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு, ஸ்தோத்திரம், கீழ்ப்படிவு வேணும். எங்களை தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாங்க ஒப்பு கொடுக்கப்படாமல் உடைக்கப்பட முடியாது. கர்த்தரால் உருவாக்கப்பட்டியே. நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு ஸ்தோத்திரம், அனனியா இல்லாம ஒரு பவுல் எழும்ப முடியாது. பவுல் என்னதான் கமாலியல்ட காலுக்கு இருந்து படிச்சிருந்தாலும், என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் சத்தியம், அவன் வந்து கை வச்சா தான் கண்ணு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப யாரும் அற்பமான மனுஷர்கள் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஹல்லேலூயா நீங்கள் தாழ்ந்து ஒப்பு கொடுத்த சில காரியங்களை செய்யும் போது அபிஷேகம் வெளிப்படும். That's where you receive the anointing. Hallelujah. ஸ்தோத்திரம். இப்ப பெசேலியல் யாத்திரா 3:2 வினோத வேலைகளை அவன் யோசித்து செய்யறதுக்கு. அப்ப அவனுக்கு இதுக்கு முன்னாடி அப்படி யோசிக்க முடியாது. ஒண்ணு. அடுத்தது, வினோதமான வேலைகள் அவனுக்கு தெரியாது. அடிமைத்தனத்தில் இருந்திருக்கா 400 வருஷம் அடிமைத்தனம். ஐயாக்கு செங்கல் வெட்டுறது மட்டும்தான் வேலை. ஸ்தோத்திரம். பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கு. கர்த்தர் இப்ப கல்லை இல்ல தாராரம் கூட கையில சில வெண்கலங்கள், சில பொண்ணு. புரியல தானே? ஹல்லேலூயா. சில ஆத்துமாக்கள், ஹல்லேலூயா, பட்டணத்தில் உள்ள சில ஆத்துமாக்கள். ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். பொண்ணு மாதிரி இருக்கும், வெண்கலம் மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் இந்த ஆத்துமாவை எப்படி ஆதாயப்படுத்தணும் என்று அவன் ஹல்லேலூயா ஞான புத்தி உள்ளவனாக, விவேகம் உள்ளவனாக நான் என் ஆவியை அவன் மேல போடுறேன். வாசிங்க அடுத்த வசனத்தை. ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எந்த தேவ மனுஷர்களும், அது ஜோஷுவாவா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், எந்த தேவ மனிதர்களும் வேதத்தில் பயன்பட வேண்டும் என்றா அவங்களுக்கு தேவை. இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார், ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார். சில ஞானம் வந்து எங்களால இங்க இருந்து வர ஞானம் இல்ல, இங்க இருந்து வாரது, ஸ்கூல்ல படிச்சது, பைபிள் காலேஜ்ல படிச்சது, ஹல்லேலூயா, அப்படி இல்ல, பரலோகத்தில் இருந்து வரும். ஏன் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரம் எங்க இருந்து வந்த டிசைன்? பரலோகத்துல தான் இருந்துச்சு. மோசஸுக்கு கூட தெரியாது. அப்ப மோசஸுக்கு கர்த்தர் பிளான கொடுத்துட்டாரு. ஆனா பெசேலிக்கு தான் எப்படி பில்ட் பண்ணணும்னு கொடுக்கிறாரு.
அல்லேலூயா. அப்ப சிலருக்கு இந்த நாட்களில் கர்த்தர் ஞானத்தின் ஆவியை, புத்தியின் ஹalleluya ஆவியை, அறிவடைகிற, வேதத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆத்துமாவை பார்க்கும்போது, ஒரு ஆளை பார்க்கும்போது ஹalleluya அவங்களுக்கு பின்னதாக இருக்கிற ஸ்பிரிட்ஸை பார்க்கிறதுக்கு, ஆவிகளை பகுத்தறிகிறதுக்கு, அவங்களை சத்தியத்துக்குள் வழி நடத்துறதுக்கான ஞானம் கிருபை தேவன் தர இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நாங்க எசேக்கியலுக்கு வருவோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா எல்லாருக்கும்? நாங்க அப்படித்தான் போவோம். நான் உங்களுக்காண்டி ரொம்ப ஸ்லோவா போறேன். இல்லாட்டி எக்ஸ்பிரஸ்ல வண்டி ஓடும் இல்லையா? ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்லோவா போறேன் நான். ஹalleluya. நான் சொல்றேன், நீங்க கேட்டா கேளுங்க, இல்லாட்டி யூடியூப்ல போய் பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்களுக்காண்டி ரொம்ப இழுத்து வச்சு ஸ்லோவா போய் கொண்டிருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. ஹalleluya. புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். புரியாதவர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப உங்களுக்கு என்ன புரியும்? ஆமென். ஹalleluya. மறுபடியும் 2ஆம் அதிகாரம் எசேக்கியேல். ஸ்தோத்திரம். இது ஒரு சாதாரண விசுவாசிக்காய் நான் கொடுக்கிற செய்தி அல்ல பிள்ளைகளே. இது ஒரு விசுவாசி ஒரு சீடனாய் மாறுறதுக்கான தேவ செய்தி. உங்களை விசுவாசியாய் தேவன் வைத்திருக்க விரும்பவில்லை, ஒரு சீடராய் மாற்ற விரும்புகிறார் தேவன். ஒரு சீடன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய தரிசனங்களை அறிந்தவனாய் இருக்கிறான். ஹalleluya. அவர் சொல்றாரு, இனிமே நான் உங்களை இப்படி கூப்பிட மாட்டேன், நண்பர்கள் கூப்பிடுவேன். அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஹalleluya. எல்லாருக்கும் வளராம இருக்க விருப்பமா? இப்படி சொல்றேனே, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, 4ஆம் கிளாஸ்ல படிச்சு கொண்டு இருக்குது, 10 வருஷமா 4ஆம் கிளாஸ்ல படிக்குது. சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுற பெற்றோர் இருந்தார் ஒரு ஹalleluya சொல்லுங்க. 4 கிரேட் 4ல, கிரேட் நான் சொல்றது சரியா? கிளாஸ் 4ல உங்களோட பிள்ளை 10 வருஷமா கிளாஸ் 4லயே இருக்குது. 5க்கு போகல, 6க்கு போகல. என்ன அப்படியே சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அது மாதிரி தான் இயேசப்பாவும். நீங்கள் ஆவியில் வளரணும். ஆமென். ஆவியில் வளர்வதற்கு ஆவியானவர் தேவை. உலக பிரகாரம் வளர்றதுக்கு கூட உலக பிரகாரமான சாப்பாடு, ஊட்டச்சத்து தேவை. ஆவிக்கரிய உரிய காரியங்களில் வளர்வதற்கு ஆவியானவர் தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்துல திருப்பி வருவோம். ஸ்தோத்திரம். 2:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. இப்ப எசேக்கியேல் காலூன்றி நின்றாரா? ஆவியானவர் காலூன்றி நிக்க செய்தாரா? அப்ப எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் வேணும் இன்னைக்கு? அப்படி ஆவியானவர் வேணும் எனக்குள்ள, இந்த அபிஷேகம் வேணும்ன்றவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, இந்த ராத்திரி, இந்த பகல் காலம் எனக்கு இதே ஒரு அனுபவம். நான் காலூன்றி நிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில், தரிசனத்துல, ஹalleluya, நீங்க அழைச்சிருக்கிற அழைப்புல நான் நிக்க விரும்புகிறேன். அந்த ஆவியானவர் எனக்குள்ள வேணும். நீங்க சொன்ன போது, நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் உரைத்த போது, ஹalleluya, நடக்காமல் இருக்கிற காரியங்களை நடப்பிக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்தட்டும். அதற்காக நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். ஓ ரிகபாலபா சந்தரபா கரிபா உரபா கபரபா சியந்தரமே. சிலரின் மேல் கர்த்தர் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹalleluya. சிலர் மேல் தீர்க்கதரிசன அபிஷேகம் ஊற்றப்படுது. சில சகோதரர்கள் மேல தீர்க்க தரிசனம் என்பது வாயினால் உரைப்பது மாத்திரமல்ல, கண்களால் சில தீர்க்கமான தரிசனங்களை காண்பதும். சிலர் தரிசனம் காணுவீங்க. டைம் வந்துருச்சு. இட்ஸ் ஃபார் யுவர் டைம். திஸ் இஸ் யுவர் டைம். இது இந்த நேரம் உங்களுக்கான நேரம். இந்த நாள் உங்களுக்கான நாள். ஸ்தோத்திரம். ஹalleluya. நடக்க போற காரியங்களை தேவன் காண்பிப்பார். வெளிப்பாடுகளை தேவன் தருவார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன போது ஆவி அவனுக்குள் சென்றது. அப்ப என்னுடைய தேவன் வெறுமையா பேசுற தேவன் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை இறங்க இறங்க இறங்க, ரத்தத்தாலும் வசனத்தாலும் நான் ஜெயம் எடுக்கிறேன். ரத்தத்தாலும் வசனத்தாலும் நான் ஜெயம் எடுக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. 2 நிமிடங்கள் கரங்களை தட்டி நாங்க தேவனை மகிமைப்படுத்துவோம். டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட்டுகள்
ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற ஸ்பிரிட்டுகள், ஹalleluya, எல்லாத்தையும் நான் கடிந்து கட்டுகிறேன். புத்திய, ஹalleluya, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க விடாமல் தடை செய்த பொல்லாத பிசாசே, நான் உன்னை கடிந்து கட்டுகிறேன். In the name of Jesus, I rebuke you. Este pratani rete barata katosi sekere mahatorian sebekesia. Hallelujah. இது ஒரு வீட்டு கூட்டமா இருந்தா நாங்க போய் தீர்க்க சொல்லிருக்கலாம் இல்லையா? கை வச்சு ஸ்தோத்திரம். எனக்கு பப்ளிக் மீட்டிங்கை விட வீட்டு கூட்டங்கள் ரொம்ப பிடிக்கும். வீடியோ இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹalleluya. நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் பாக்குறேன். நிறைய மேட தலைக்கு மேலாக சில அக்னி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. I see it in the spirit in the name of Jesus. Hallelujah. விசுவாசத்தோடு 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 லேக்கே மனகபோசியா. வாலிபர்களே, நீங்கள் தரிசனம் காண்பீங்க, நீங்க சொப்பனம் காண்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த வேதத்தின் வார்த்தையில் நின்று கொண்டு ஹalleluya ஹalleluya தேவனுடைய மனுஷனாய் நான் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி நீ தரிசனங்கள் காண்பாய். You will see the visions and the dreams in the mighty name of Jesus. Akamasi kudama kama shada kadabasia lidabala kadabada karosiandere urashada baraba பெற்றுக்கொள் ஷாபாக் ஆபாராபா ரகடம். ஹalleluya. ஷாபாக் ஆபாராபா செகெட்டோலியா ரின்டாபாரா செகெடெரியா. Yes. Name of Jesus. Hallelujah. ரெண்டு விதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு மைதானத்துல யார் யார் தெரியுமா? ஒன்னு இறங்கி விளையாடுறாங்க. Am I right? விளையாடுறது லாங்குவேஜ் விளையாடுறவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க. இன்னொன்னு சைட்ல இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கும். அது கடைசி மட்டும் பார்த்துக்கொண்டு தான் இருக்கும். இவன் கோல் அடிச்சு கப் எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இன்னைக்கு சிலது கோல் அடிச்சு கப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு போகும். ஹalleluya. ஆவியில் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற சிலருக்கு ஆவியின் அபிஷேகத்தினால் ஹalleluya சில கிருபாவரங்கள் வெளிப்படுகிற நாள். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஷாகாராபாகாத்துனா. இருதய கடினங்கள் நீக்கப்படட்டும். இருதய கடினங்கள் நீக்கப்படட்டும். தேவன் சொல்லிட்டாரு ஏற்கனவே. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் சொன்னா நீங்க கடுப்பாயிருவீங்க, டென்ஷன் ஆயிருவீங்க. 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, நான் நீ அறியாத பாஷையுள்ள ஜனங்கள் மத்தியில் அனுப்பல, உண்ட பாஷை அறிஞ்ச ஜனத்துக்குள்ளதான் அனுப்புறேன். என்ன கொஞ்சம் நெத்தி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அந்த நெத்திய காட்டிலும் இந்த நெத்தி டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹalleluya ஹalleluya. அவ பேசும்போது ஆவியில் எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா காரியத்திலையும் உன் பலமல்ல உன் பராக்கிரம் அல்ல ஆவியினால் என்று. ஏன்னா செருபாபேல் ஆலயத்தை கட்ட போகும்போது மசில் பவர்ல எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாரு, டயர்ட் ஆயிட்டாரு. அப்ப கர்த்தருடைய மனுஷன் ஆவியில் நிரப்பப்பட்டு சொல்றாரு, செருபாபேலே இனி உண்ட பலம் இல்ல, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆவி. ஹalleluya. சபைக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா பெரிய பர்வதங்களும் இந்த பகல் காலம் சமபூமியாய் மாறட்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக, உன்னுடைய பிள்ளையின் ரட்சிப்புக்கு எதிராக, உன்னுடைய கணவனின் ரட்சிப்புக்கு எதிராக போராடி நிற்கிற எல்லா பெரிய பர்வதங்களையும் சமமாகட்டும். உடாபாகாராபா சீகாதாபா ஷேகேடேரேபா சென்டேகேரபாசியா. எஸ், ஹalleluya. நாங்க வசனம் சொல்லி பார்த்தோம், ஏசப்பா படி எல்லாம் கதைச்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கல இல்லையா? நாங்க எங்கட மசில்ல செஞ்சோம், நல்லது. நாங்க பிரயாசப்பட்டோம், விதைச்சு பார்த்தோம், எல்லாம் முடிஞ்சது.
நாங்க விதைச்சது நல்லது, நாங்க விதைச்சது நல்லது. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மூலமாய் அறுவடை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அறுவடை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். பல பிரயாசங்கள், ராத்திரி முழுக்க உராமானா சேக்கே பேதுரு வலை போட்டு பார்த்தாச்சு, வலை போட்டு பார்த்தாச்சு. சில மீன்கள் சிக்கல்ல, ஒண்ணுமே சிக்கல்ல. ஆனா ஏசப்பா போட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஷாடா ராபா. அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொல்றாரு, ஆழத்துல போய் வலைய போடு. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்ன போது ஆவி, அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் பூந்தது. அப்ப ஏசப்பா சொல்லும் போது மீன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆவியானவர் மீன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. ஒரே ஜம்பு வலைக்குள்ள, ஒரே ஜம்பு வலைக்குள்ள. இந்த சபைக்குள்ள சிலது ஜம்ப் பண்ணும். எஸ், the name of Jesus I declare. ஓராபா கட்டாராபாசே. பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு இது நாள் வரை கிடைக்காதது கர்த்தருடைய ஒரு வார்த்தையினால் கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது ஆவியானவர் அதோடு கூட செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, என்னை காலூன்றி நிக்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் ஒரு நிமிஷம் இல்லைங்க சகோதரி, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்து போவோம் இல்லைங்களா? கொஞ்சம் ஆழமா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திங்கன்னு. ரெண்டு பேர்ட்ட தூங்குறாங்களான்னு பாக்குறதுக்கு தான் இது. தூங்கினா தட்டி எழுப்பி சொல்லுங்க, ஆழமா சிந்திங்க, ஆழமா தூங்க வேணான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. be obedient. ஆழமா சிந்திப்போம். ஆமென். நான் 1 அதிகாரத்துல 28வது வாசிச்சோம், ஞாபகம் இருக்காங்களா? 1 அதிகாரத்துல 28 வாசிச்சோம் இல்லைங்களா? அப்ப என்ன சொல்லுச்சு வசனம்? ஒரு ஆள் பேசுற சத்தத்தை கேட்டாரு. சத்தத்தை தான் கேட்டாரு. என்ன தெரியுமா? இப்ப நானும் இவங்களும் பேசிக்கொண்டிருக்கோம். ஏதோ பேசிக்கொண்டா உங்களுக்கு சத்தம் மட்டும் தான் கேட்குது. என்ன பேசுறாங்கன்னு புரியல தானே? மோசே மலையில தேவனோடு பேசிக்கொண்டிருப்பாரு இல்லையா? கிட்ட போயிருந்தா அவர் பேசுவார். ஜனங்களுக்கு என்ன கேட்கும்? இடி முழக்கம். பைபிள் வாட்சிங்க தானே, நான் வசனத்துக்கெல்லாம் கொண்டு போகல, நான் வேதத்திலேருந்து தான் பேசுறேன். ஸ்தோத்திரம். இதை விட ஸ்லோவா போனா 6 மணிக்கு தான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. சிலாக்கள் உற்சாகமா இருக்கீங்க, அது போதும். ஹல்லேலூயா. சோ மோசேக்கு என்ன பேசுறாருன்னு கேக்குது. ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க வரல, நீங்க பேசுங்க, எங்களுக்கு இடி முழக்கம் தான் கேக்குது, பயமா இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தவுடனே அவர் பேசுகிறதை நான் கேட்டேன். சத்தத்தை அல்ல. இனி இந்த திருச்சபை தேவனின் சத்தம் அல்ல, தேவன் பேசுகிற வார்த்தையை தெளிவாய் கேட்கும். எஸ், சில வாலிபர்கள் தேவன் பேசுகிறத தெளிவா கேட்பாங்க. ஹல்லேலூயா. உன் காதோடு, உன் புத்தி மண்டலத்தோடு ஹல்லேலூயா போராடி நிற்கிற எல்லா மண்டலங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் வெட்டுகிறேன். எஸ், தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்கிற எந்த டம் ஸ்பிரிட்டா இருந்தாலும் I rebuke it in the name of Jesus. இப்ப நான் சாட்சி சொன்னது புரிஞ்சுச்சா? எதுவுமே விருதாவா? புல்பிட்ல விருதா போவாது. விருது நான் பேசல, அவர் பேசுவாரு, எனக்கு கேட்கணும். அவர் பேசுகிற தேவன். ஏன் எனக்கு கேட்கலன்னா எனக்குள்ள ஆவி வரல. நான் ஆவியில் அனல் கொள்ளவில்லை, நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்துல பேராசக்காரன். எதுல சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில. அது என்ன? தேவன் அவங்கள மட்டும் வச்சுதான் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழும்ப பண்ணுவாரா, அற்புத அடையாளம் பண்ணுவாரா? நான் அவர் பிள்ளை இல்லையா? கமான். வேதம் என்ன சொல்லுது? ஆவியெல்லாம் நாங்கள் அவருக்குள்ளாக பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கோம். அப்ப அவங்களே செய்வாங்கண்டா, நானும் செய்வேன். அவங்க செஞ்சதையும் செய்வேன், அவங்களால் செய்யக்கூடாததையும் நான் செய்வேன். அந்த வைராக்கியம் எனக்கு வேணும். தேவ ஜனமே, கர்த்தர்
உறுதியாய் சொல்லுகிறார், நீ எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறாயோ தேவனுக்கு அவ்வளவுக்கு ஹல்லேலூயா மகத்தான காரியங்களை தேவன் உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. எந்த வார்த்தையும் விருதாவில் இல்லை இங்க. ஹல்லேலூயா. சிலாக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பாஸ்டர் ரீசன்ட்லி கூட நான் பேசிக்கொண்டு வந்தேன். பாஸ்டரோட மெசேஜ் ரொம்ப கடினமா இருக்கு, புரிஞ்சு கொள்ள முடியல. பாஸ்டரோட மெசேஜ் ரொம்ப கடினமா இருக்குது, புரிஞ்சு கொள்ள முடியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் எப்ப ஜனங்கள் பேசுனா ஆண்டவர்கிட்ட தான் போறது, நாங்க வசனத்துக்கு போனேன். இப்ப ஆண்டவர் எனக்கு தந்த வெளிப்பாடு, வீசினவன் ஒரே விதையத்தான் எல்லா இடத்தையும் வீசினான். ஆமென். வாசிருக்கீங்க தானே மத்தேயுல, புரியுதுங்களா? ஒரே விதை தான். இதுக்கு ஒரு விதை அதுக்கு ஒரு விதைன்னு விதைக்கல, எல்லாத்துக்கும் ஒரே விதை தான். ஆனா நிலம், யாரு நிலம்? பாஸ்டரா நிலம்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நாங்க தான் நிலம் பண்றவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த நாட்கள்ல எல்லா நிலமும் நல்லதா மாற்றப்படும், சமபூமியாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது. எல்லா மேடுகளும் பள்ளங்களாகும், எல்லாம் சமபூமியா மாறும். அப்ப விதைக்கிற விதை இனி முளைக்கும், அது பலன் கொடுக்கும். அல்லேலூயா. ரொம்ப கடினமா இருக்கா பேசுறது? புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியாடி எனக்கு இப்படிதான் பேச வரும். அல்லேலூயா. வேற யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அவர் என்னோட பேசுற சத்தத்தை கேட்டேன். அப்ப முதல் சத்தம் தான் கேட்டுச்சு, இப்ப பேசுறதே எனக்கு புரியுது. இப்ப புரிஞ்சுதான் ஏன் எங்களுக்கு சில மெசேஜ் புரியலன்னு. கடவுள் பேசிய சிலாக்களுக்கு புரியல. அவங்க சொன்னாங்க, மோசஸ் நீங்க பேசுங்க. அவர் பேசுனா எல்லாம் இடி முழக்கமா தான் இருக்கு, எங்களுக்கு அக்னி தான் வெளிப்படுது. நீங்க சொல்லிட்டு வேணா சொல்லுங்க. அவர் அதை கொண்டு சொன்னா கூட அதுவும் புரியலன்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துக்கு போ. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். ஓகே, இந்த இடத்துல நான் சொல்ல வாரது, பின்மாற்றத்துக்குள்ளாக இருக்கிற, கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற சில ஆத்துமாக்கள் இந்த சபை தொடும். யாருக்கு வேணாமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, ஒரு சகோதரன் பின்மாறி போயிட்டான்னா அவனை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினா அந்த ஆசீர்வாதம் அவன் மேல வரும். அப்ப யாருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? பாஸ்டர் மட்டுமே எடுத்துக்கொள்ளட்டுமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். அல்லேலூயா. அப்ப பின்மாற்றத்துக்குள்ளாக சென்றிருக்கிற சில ஜனத்துக்குள்ள ஆவியால் நிரப்பப்பட்ட எசேக்கியேலை கர்த்தர் அனுப்புவார். நீங்க தான் அந்த எசேக்கியேல். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த எசேக்கியேல். ஷாராபாதானா காரியான் தரேசியா சீடாபாரா தூரியான் சரி. வாசிங்க அடுத்த வசனம். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். அப்ப அவங்க கொஞ்சம் ரெபிலியஸ், கடின இருதயம்னா உங்களுக்கு தெரியும், விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிடிவாதக்காரங்க இல்லையா? எல்லா பிடிவாதத்தையும் கர்த்தர் மாத்துவார். நீங்க யோசிக்காதீங்க. வெளியில மட்டும் இல்லைங்க, எங்க வீட்டுக்குள்ளேயே சிலர் இருக்கும். நீ இடத்துக்கு சர்ச்சுக்கு போற, அங்க போய் என்ன இருக்குது உனக்கு இல்லையா? சர்ச்சுக்கு போய் என்ன இருக்குது நீங்க சொல்லணும். நீங்க வந்துதான் பாருங்களேன், சிரிச்சு கொண்டே சொல்லணும். நாங்க சண்டை பிடிக்க கூடாது. என்னது? சண்டை பிடிக்க கூடாது. நீங்க வந்துதான் பாருங்களேன். ஸ்தோத்திரம். சிலரை தேவன் நயம் காட்டி அழைக்க போறார். இந்த நாட்கள்ல நயம் காட்டி அழைப்பார். சிலது நயம் காட்டி அழைக்கப்படும். நயம் காட்டணும் என்ன தெரியுமா? பாப்பா பிரியாணி போடுறேன் லொலிப்பப்பா காட்டி கூட்டிட்டு வருவாரு. வா வா, அப்படிதான் சர்ச்சை கூட்டி வருவார் சில ஆத்மாவை. நீ வா நீ வா, உனக்கு எல்லாம் இருக்குது. இஞ்ச வச்சோடனே வனாந்திரத்துல வச்சு நல்லா வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டி செதுக்கி போய் என்ன பத்த குடித்து வான்னு அனுப்பிடுவார். அல்லேலூயா.
ஹalleluya. Thank you Lord Jesus. வாசிங்க. அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். ஆஹா. கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. ஆஹா. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறது தான் நாங்க சொல்லணும். சில அம்மா இதுக்குள்ள இருக்காங்க, எக்ஸ்ட்ரா விட்டு போடும். ஆண்டவர் சொல்லதையும் சொல்லி அம்மாவும் கொஞ்சம் விட்டு போடும். அல்லேலூயா. சத்தம் கம்மியாச்சு பாத்தீங்களா? அப்ப உண்மைன்னு அர்த்தம் அது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை மட்டும் தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? எசேக்கியேல் 47 விசுவாசிக்கிறேன் நான். அல்லேலூயா. எலும்புகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க சொல்லுவார் ஆண்டவர், இல்லையா? அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு ஒரு கடந்து செல்வோம், வசனத்தை தியானித்து செல்வோம். வசனம் உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. 37 விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 37 5 வாசிங்க, 4 இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். இப்ப தேவன் சொல்றாரு எசேக்கியேல்ட்ட, உங்கள்ட்ட, நீங்க இந்த உலர்ந்த எலும்புகளா இருக்கும் தானே, சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தர் இல்லாத மறிச்சு போய் இருக்கிற சில ஆத்துமாக்கள் இருக்கும் தானே. உங்களோட வீட்டில் இருக்கிற வாலிபர்கள், உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்தோத்திரம், நான் இந்த மெசேஜ் ஓகே ஹalleluya. உங்களோட கணவர் மனைவி, ஸ்தோத்திரம், அக்காள் தங்கை மாமன் மாமி, லிஸ்ட் பெருசா இருக்கும் இல்லையா? தமிழ்லேயே ஒரு நல்ல இது எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா இருக்குது. இங்கிலீஷ்லாம் அப்படி இல்லை. ஆண்டி என்றா முடிஞ்சுது, பெரியம்மாவா சின்னம்மாவா அக்காவா ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஹalleluya. வாசிங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்லா இந்த வசனத்தை அப்சர்வ் பண்ணணும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? தீர்க்க தரிசனம் முறையாண்டுட்டாரு. போயிட்டு உண்ட இஷ்டப்படி சொல்லணும்னு சொன்னாரா? தீர்க்கதரிசிக்கு என்ன வேணும்? சரி, எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசியா வர ஆசைன்னு சொல்லுங்க. பாசம் சொல்ல மாட்டா, சொல்லுங்க. உயர்த்துங்கம்மா. சின்ன பிள்ளைகள் வராட்டி நாங்க எழும்புவோம். ஸ்தோத்திரம். அவன் செஞ்சதே நான் செய்வேன், அவன் செய்யாதே நான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தேசங்களை என்ற கையில தந்திருக்கிறார். இந்த பட்டணத்தை என்ற கையில தந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா என்னிடத்தில் தந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். நீங்க பரலோகத்துக்காய் வேலை செய்வீர்களானால், நான் முழு நேர ஊழியக்காரனா வாங்கன்னு சொல்லல, பரலோகத்தின் சிந்தை அறிந்தவர்களாய், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்களாக நீங்க செயல்படுவீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தேவையானது எல்லாம் வரும். ஒரு சாட்சி சொல்லட்டுங்களா? நான் இங்க வந்தேன் தானே, கனடால இருந்து. எனக்கு டிக்கெட் ஃப்ரீ. எப்பயோ செஞ்ச ஊழியம் எனக்கு ஃப்ரீயா டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. பாஸ்டர், நீங்க இந்தியாவுக்கு போயிட்டு வாங்க. பரலோக ராஜ்யம். நான் பிரயாசப்படல, நான் கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சேன். எங்கேயோ இருக்கிற ஆத்மா சொல்லுச்சு, பாஸ்டர் நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்க? நான் இலங்கை தேசத்தை விட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிட்டு கனடாக்கு போய் ஒரு நாள் கூட இலங்கைக்கு போகல. இந்தியாவுக்கு 4 தடவை வந்திருக்கேன். எனக்கு இந்தியாவோட ஒரு பந்தம். ஹalleluya. அது எனக்கு தெரியாது. ஏண்டா கர்த்தர் எசேக்கியேல் எங்க கொண்டு போய் வைக்கிறாரோ அங்கதான் தீர்க்கதரிசனம் உரைக்கணும் நாங்க. அப்ப இந்த நாட்கள்ல சில தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. எவாஞ்சலிஸ்ட் மட்டும் இல்ல, தீர்க்கதரிசிகளும் எழும்பும். ஹalleluya. அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசனம். எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு புரியணும். வாசிக்கிறது இல்ல, அதற்குள்ள இருக்கிற ஞான அர்த்தங்கள் எங்களுக்கு புரியணும், வெளிப்பாடு எங்களுக்கு வேணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள் எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைக்க ரெடியா இருக்கிறீங்க? இந்த ராத்திரி சில தீர்க்கதரிசிகளும் எவாஞ்சலிஸ்டும் ஊழியக்காரர்களையும் எழுப்புகிற ராத்திரியாய் மாறப்போகுது. ஹalleluya. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பி வெறும் மனுஷனாய் அல்ல, ஒரு யுத்த சேனையாய் எழும்புவானால் இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டம் தேவனுக்காய் எழுந்திருக்கும். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாய் சென்று, எரேமியாவே
அடக்க கூடாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை அடக்க கூடாதபடி கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தினதை போல ஹல்லேலூயா உனக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தும். ஓ ஷபா கவரபா சந்தரபா கவரிபா இக்கவரபா சந்தரபா கவரவுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு விஷயம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை அல்லாமல் வேறு யார் இதுக்கு தகுதி? ஒரு பார்வோனுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. அந்நிய ஜாதி, அந்நிய தெய்வத்தை கும்பிடுகிற ஒரு பார்வோனுக்கு தெரியுது, கர்த்தருடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை அல்லாமல் வேறு யார் எகிப்து தேசத்தை ஆள முடியும்? அப்படியானால் கர்த்தருடைய ஆவியை பெற்ற இந்த ஜனம் இயேசுவின் நாமத்தினால் சேலத்தை ஆளட்டும். அக்கினி உரமாக்கார அக்கினி பெற்றுக்கொள், காட்டவழ்க்கப்படட்டும். சிலது இந்த பகல் காலம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உன்னுடைய நாவு தீர்க்கதரிசியின் நாவாய் காட்டவழ்க்கப்படுகிறது, அபிஷேகம் பண்ணப்படுகிறது. சில யுத்த வீரர் லூகாமானாமாசி யுத்த வீரர்களை தேவன் அனுப்புகிறார். தனக்காய் யுத்தம் செய்கிற ஒரு அக்கினி ரதமாக, அக்கினி குதிரையாக தேவனுடைய மாற்றுகிறார். ஓ ஷாபா காபாராதா தீகாமானாகாரியா. எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. கர்த்தர் என்ன முடிக்கல, கர்த்தர் என்ன முடிக்கல. இன்றைக்கு தான் ஆரம்பம். என்ன பாஸ்டர் கடைசி நாள் ஆரம்பம்னு சொல்றீங்க? ஏன்னா இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சது நான் இல்ல, ஆண்டவர். அப்ப இன்னைக்கு தான் சிலது ஆரம்பிக்கிறாரு. அடுத்த கட்டத்துக்குள்ளாக சபை செல்கிறது. லீமா சாகாட்டோ கோரி பிளாட்டாராவாசியா, உன் வாயை விரிவாய் திற, உன்னை நிரப்புகிறவர். சிலது திறக்கட்டும், சிலது திறக்கட்டும். Lima mama sotobo riba. Receive it in the name of Jesus. Lema karibosia. Ikelebosia derelebo. Rababa karibase. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Hallelujah. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போனாங்க. ஷந்தா ராபா காரா மகாரியாந்தா ராபா. ஒரு ஆள் சீக்கிரமா வாசிங்க. ஷடாபா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்ப மேரி கேட்கிறா, இது எப்படி நடக்கும்? சில மேரி இதுக்குள்ள இருக்குது. மேரியா மேரி அம்மாவான்னு எனக்கு தெரியாது, ஆனா சிலது இருக்குது, கேக்குது. எப்படி you have a question? கேள்வி இருக்கா எப்படி ஆகும்னு? 2 பேருக்கு இல்லையா? ஆகும். வசனத்தை வாசிங்க. பரிசுத்தாவியானவர் இறங்குவார், வாய் கட்டவிழ்க்கப்படும். ஸ்தோத்திரம்.
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆஹா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ஆஹா. உன்னதமான அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். ஆதியில சிருஷ்டிப்பிலேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப சிலது இன்றைக்கு சிருஷ்டிக்கப்படும், சிலது இன்றைக்கு சிருஷ்டிக்கப்படும். மாஸ்டர், I believe it. It's a prophetic act. சிலது இன்றைக்கு சிருஷ்டிக்கப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் பாழாய் கிடந்த சிலதை தேவன் மாற்றி சிலதை தேவன் சிருஷ்டிக்கிறார். சீகாமாரா காதுரா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். அற்புதமா இல்லையா இது? அதிசயமா இல்லையா? ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்துக்கு போங்க சீக்கிரமா. ஹalleluya. ஹalleluya. சில வசனங்கள் ஆவியானவர் தரும்போது நான் சொல்லிடுவேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்ப அந்த பூமி நான் தான். பூமி நாதனை குறித்து பேசல, ஜோஷுவாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஜோஷுவா, சிலது பாழா கிடக்குது, சிலது வெறுமையா கிடக்குது, சிலது ஒழுங்கின்மையா கிடைக்குது. இந்த திருச்சபையில சிலது ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. என்ன இருக்குது? இருள் இருக்குது. குடும்பத்துல சில இருள் இருக்குது. உடாமா காத்துடியா இண்டவராஷே சில இருள் இருக்குது. உராபா ஷாட்டாபாதாரி. ஹalleluya. என்ன இருக்குது? இருள் இருக்குது. நாங்க இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹalleluya. எஸ். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஓ ஷீடா காபாசியா. வெறுமையா இருந்தது ஆழத்தின் மேல். ஆஹா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வேத அர்த்தப்படி ஜலம் என்பது வார்த்தை. என்னது? வார்த்தை. ஜலத்தினால் பிரவாவிட்டால் என்றது வார்த்தையினால. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இங்க பாருங்க, அப்ப வசனம் வந்துருச்சு, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வசனத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் என்று ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனாலதான் மேரி சொல்லுவாவு, உங்களோட வார்த்தையின்படியே ஆகட்டும். எப்படி ஆகட்டும்? வார்த்தையின்படி ஆகட்டும். ஆவியானவரும் வசனமும் சேர்ந்தா அங்க ஒரு பாம்பு வெடிக்கும், அங்க ஒரு மிராக்கிள் நடக்கும். அதனாலதான் நாங்க வசனத்துல நின்று ஊழியம் செய்யறது. ஹalleluya. We are not going to go same way. 1 சாமுவேல் 10 அதிகாரத்தின் பிரகாரம் கர்த்தர் உன்னை மாற்றின இருதயத்தோடு தேவன் அனுப்புகிறார். You are a changed person today onwards in the name of Jesus. Hallelujah. அவங்க மட்டும் இல்ல, சிலது இதுக்குள்ள மாற்றி தான் போகுது, சிலது மாறி தான் போகுது. 1 அதிகாரம் 10வது 1 Samuel chapters 10 I believe 14 or 15. Hallelujah. இல்ல 1 அதிகாரம் 10வது 1 Samuel chapter 10 10 அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 10-15 வாசிங்க. அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன? அதை சொல்லு. 13க்கு போங்க, மன்னிக்கணும், 13க்கு போங்க. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பின்பு மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன் இல்ல என்ன சொல்றீங்க? மேல போங்க, 12க்கு போங்க, 10க்கு போங்க, இல்லாட்டி இருக்கா மன்னிக்கணும் எல்லாரும். ஏன்னா நான் இது கொண்ட மெசேஜ் இல்ல, வாசிங்க. இந்த வசனம் தான் சகோதரி உங்களுக்கான வார்த்தை. அவன் சாமுவேலை விட்டு போகும்போது திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அப்ப இங்க இருந்து போற எல்லாருக்குள்ளயும் சில வேற இருதயம், மாற்றப்பட்ட இருதயம். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வாசிச்சு பாருங்க, அவன் தீர்க்க தரிசனம் வரைச்சிருப்பான். 8வது
அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. எத்தனாவது வசனம் சிஸ்டர் அது? நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். God is going to guide you to enter into the new season. Okay? Today onwards, you believe it? You don't believe it? I believe it. மாற்றுறார் தேவன். உங்க குடும்பம் மாற்றப்படுது. ஹalleluya. புதிய கட்டத்துக்குள்ள தேவன் வழி நடத்துறாரு. ஷாபாகா ராபாசியா. எனிவேஸ், அப்ப முதலாம் அதிகாரம் ஹalleluya ஜெனிசிஸ்ல ஆதியாகமத்துல முதல் 1 2வது வசனத்துக்கு திருப்பி போவோம். அது அவங்களுக்கான தீர்க்கதரிசன வார்த்தை. சிலரோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றுக்கொள்றவரோடு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்ப சிலருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மை வறுமை, ஒழுங்கின்மை வறுமை. நான் இப்படி சொல்லட்டா, எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ அங்கெல்லாம் வறுமை இருக்கு. சிஸ்டர் லிசன் ஹியர். எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்குதோ அங்கெல்லாம் வறுமை இருக்குது. எங்கட வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருந்தால் அங்கே வறுமை. கர்த்தர் சிலரோடு உறுதியா நிச்சயமா பேசுறாரு. ஏன் தெரியுமா? சிலது வறுமையா இருக்கு கையில, சிலது ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வறுமையா இருக்குது, சிலது ஒழுங்கு இல்லாம இருக்குது. ஆமென். எஸ், உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியாது. உலகத்துல இருக்க பெரிய தீர்க்கதரிசி வந்தாலும் மாத்த முடியாது. ஆனா பெரியவர் ஒரு இருக்காரு, அதான் ஆவியானவர். அவர்தான் ஆவியானவர், அவர்தான் ஆவியானவர். இருள் இருந்தது, தேவ ஆவியானவர். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். எந்த இடத்துல ஒழுங்கு இல்லையோ, எந்த இடத்துல ஸ்தோத்திரம் வறுமையா இருக்குதோ அந்த இடத்துல இருட்டு இருக்குமா? ஒரு வீட்டை பூடி வச்சு போட்டு யாருமே யூஸ் பண்ணாத எப்படி இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். லைட்டை போட்டாலும் ஒரு இருட்டு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த நாள்ல சில இருட்டு மாற போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், இந்த சபையின் இருட்டு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் மாற்றப்படுகிறது. சபையோடு கனெக்டடா இருக்கிற எல்லா குடும்பத்தின் மேலும் ஹalleluya சில இருட்டுகள் மாற்றப்படுகிறது. ஷக்கராபாத்துரா. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப ஒழுங்கு இல்லாம இருந்துச்சுன்னா முதலாவது என்ன செய்யணும்? நாங்க சொல்லுங்க, சரியோ தவிர சொல்லுங்க. ஒழுங்காக்கணும். ஆனா ஒழுங்காயினா திருப்பி பெண்ட் ஆயிரும். சரி, வெறுமையா இருந்துச்சுன்னா நிரப்பணும். நிரப்பியா இருந்தாலும் திருப்பி வெறுமையா போயிரும். ஏன் தெரியுமா? ஆழத்தின் மேல் இருள் இருக்குது. அப்ப ஆண்டவர் சிலதுல ரூட்டு பிடிக்கிறார். இன்னைக்கு சில ரூட்டை வெட்ட விரும்புகிறாரு, சில ரூட்டு வெட்ட விரும்புகிறாரு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில, அது எதுவா இருந்தாலும் வெளியில பார்க்க சிலது ஒழுங்கு இல்லாம இருக்கமா இருக்கமா எப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, பேச்சு கேட்கிறா இல்லையே. 2-3 கிழமை நல்லா இருக்கும், திருப்பி மாறிடும். ஹalleluya. எத்தனை மணி? 12 மணி. ஓகே, முடிச்சிடுறேன். ஹalleluya. ஷபலபா கதுரியா. ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய கண் வேற பாக்குது. வேரோடு சிலது வெட்டுவாரு. அதனாலதான் கர்த்தர் முதலாவது வெளிச்சத்தை கட்டளையிடுறாரு. ஆமென். முதலாவது வெளிச்சத்தை கட்டளையிடுறாரு. வெளிச்சம் வேதத்தின் வசனத்திலிருந்து உனக்கு வரும். உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் வேணுமா? வேத வசனம் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஹalleluya. எந்த இடத்துல வேத வசனம் இருக்குதோ அந்த இடத்துல தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். எந்த இடத்துல தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரோ அங்கே புதுசாய் சிலது சிருஷ்டிக்கப்படும். சந்தராபா கபாரிபா சேலரேமே. 4வது வசனத்தை போங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்ப தேவன் பிரிப்பாரு. உண்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிப்பாரு. மகளே, மகளே, உண்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு சிலரை பிரிப்பாரு. சில இருட்டின்ற சக்திகள் உன்னை விட்டு போகும். அந்தகார கிரியைகள் உன்னை விட்டு போகும். வெளிச்சத்துக்கு இருளுக்கு சம்பந்தம் இல்ல.
ஒராபாகத்துரி ரமனா கடபா செகேட்டரியா. சில ஆட்களுக்கு வேலை போகும், என்ன பாஸ்டர் நல்லதா சொன்னாங்க, ஆனா நல்ல வேலையை தருவாரு. நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல, நீ இருக்க வேண்டியது ஜெயில் இல்ல, நீ இருக்க வேண்டியது ராஜ்ய கொட்டாரத்துல. ஓ கமான். ஏனென்றால் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஜெயில்ல இல்ல இருக்கணும். பேதுரு ஜெயில்ல இருப்பார் இல்லையா? தேவதூதன் வருவானா? அந்த வசனம் இருந்தா எடுங்க, இதை வச்சுக்கொண்டு. ஹல்லேலூயா. நான் ஆவியானவர் ஏவுகிற படி தான் மெசேஜ் சொல்லி கொண்டிருக்கேன், அதனால எழுதிட்டு வரல, சரிங்களா? 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 தானே? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷாலாபாலா கரபோசியா ஹுரகதுவா. அப்போஸ்தலர் நடவடிக்கை பேதுருவை ஜெயில வச்சிருப்பாங்க தானே? ஆமா, வசனத்தை சொல்லுங்கம்மா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் காக்கப்பட்டிருக்காரு. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இந்த நாட்கள்ல இந்த பட்டணத்துல இருக்க இருட்டுண்ட சக்தி அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிற சில ஊழியக்காரன கட்டி வச்சிருக்கிற சில சக்திகள் இருக்கு. அதற்கு எதிராக ஊக்கத்தோட சபை மக்கள் ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, பட் ஆவியானவர் எழுதுறப்ப நான் சொல்றேன், சிலதை எழுதி வச்சு நீ ஜெபி, கைய வச்சு ஜெபி, வசனத்தை பிடிச்சு ஜெபி. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின போடுங்க. ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, அப்ப சங்கிலில கட்டப்பட்டிருக்காரு. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்ப தேசத்தின் அதிபதிகள், எனவே சில உங்களோட பாஷையில சொன்னா சில காவல் தெய்வங்கள் சிலரை வெளியே வரவிடாம தடை பண்ணி கொண்டிருக்குது. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நல்லா கேளுங்க, சபை மக்கள் ஜெபிக்கிறாங்க, தூதன் வாரான். வசனம் என்ன சொல்றது வாசிங்க, மெதுவா வாசிங்க, ஒரு வசனம் மட்டும் வாசி திருப்பி போயிருவோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இல்லங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வசனத்தை வாசிக்க யார் வாசிச்சது? மிஸ் பண்ண கூடாது வசனத்தை. இயேசு உன்னதம். அறையில மிஸ் பண்ணாங்களா இல்லையா? இட்ஸ் ஓகே, தப்பில்ல, பட் அங்கதான் டிஸ்டர்ப் பண்ணணும். வெளிச்சம் வர விடாம தடை செய்து இல்லையா? இது ஒரு போராட்டம். இயேசு உன்னதம் ஜெயம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப இந்த நாள்ல ஆவியானவர் வந்தா பிரகாசிக்கும், ஆண்டவருடைய தூதன் இறங்கினாங்க பிரகாசிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற இந்த தூதன் இறங்கினதுனால் ஹல்லேலூயா பலருடைய வாழ்க்கையில் இன்று பிரகாசம். புரியலையா? கர்த்தர் உடைச்சிருக்கலாம். அந்த வசனத்தை சும்மா எழுதி வைக்கல. கர்த்தர் சிலதை உடைக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சத்தை கொடுப்பாரு, சிலதை கட்டவிழ்க்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சத்தை கொடுப்பாரு. சிலது கட்டப்பட்டிருக்குதான குடும்பத்துல, அது உடைக்கப்படுறதுக்கு வெளிச்சம் போகணும். அப்ப வசனத்தை சொல்லி நீ ஜெபி, வசனத்தை கொடு. அதனாலதான் நான் சொன்னேன், உன்னை இஷ்டப்படி நீ தீர்க்கதரிசனம் முறைக்காம கர்த்தருடைய வார்த்தையை கொடு. அந்த வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கும், உள்ளுக்குள்ளாக இருக்கிற சில சங்கிலிகளை உடைக்கும். வசனம் சொல்லுதா தூதன் சங்கிலி உடைச்சான்னு போட்டிருக்கா? வெளிச்சம் வந்தா சங்கிலி உடையும். வெளிச்சம் வந்தா சங்கிலி உடையும். அதான் வெளிச்சத்தின் சக்தி. ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன்மேல் தேவனுடைய வெளிச்சம் உதித்தது. நீங்க பிரகாசிக்கிற டைம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். நிறைய பேர் வசனம் கேட்டு டயர்டான மாதிரி தெரியுது. எனக்கு என்ன 2 ஹவருக்கு போக முடியும், நான் வச்சிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் ஆவியானவர் நடத்தும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்க இருந்து தாரான்னு தெரியாது, ஆனா தாரது எல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க சிருஷ்டிப்பை போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆவியானவர் அசைபாடி கொண்டிருப்பாரு. ஒழுங்கில்லாத பூமி ஒழுங்காய் கொண்டே வரும். பூமிக்கு தேவையானது எல்லாத்தையும் கர்த்தர் ஒழுங்கின் கிரகமா செய்து கொண்டிருப்பாரு.
நீராக்கப்படுமானால் இந்த பகல் காலம் இந்த திருச்சபையின் மேல் தீர்க்க தரிசனமாக நான் உரைக்கிறேன். ஒழுங்கற்றதெல்லாம் ஒழுங்காய் மாறும். வெறுமையாயிருக்கிற காரியங்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஆழத்தின் மேல் இருக்கிற இருட்டு அடியோடு வேரோடு பிடுங்கப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களோட சபையில் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது, பட் ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம் இப்ப, சரிங்களா? ஹல்லேலூயா. பாட்டு பாடுவோம். ஐயா செய்ய வேண்டியதை செய்வாங்க, நான் அதை எடுக்க விரும்பல, பட் ஒரு லீடிங்ல செய்யறேன், சரிங்களா? நாங்கள் பாட்டு பாட போறோம். ஹல்லேலூயா. வந்தோம், வசனம் கேட்டோம், போனோம். அது இண்டியோட மாறணும். அது இண்டியோட ஏண்டா இந்த வாழ்க்கையில மாற்றம் வேணும். ஒரு இன்னொரு சாட்சியோட நான் அந்த பாட்டுக்குள்ள போவோம். நான் ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பயங்கரமா கேட்குது. ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன். நான் வாயை திறந்து மட்டும் தான் நான் தெரியும். சபை நடுவில் அலக்கழிச்சு கொண்டு என்ன பிடிச்சிருந்த சிலது விட்டு போச்சு. அன்னைக்கு தேவன் சொன்னாரு, இன்னையிலிருந்து நான் அவனோட ஊழியத்தின் பாதையில் வழி நடத்த போறேன். நான் சும்மா சொல்லல, சிலது விட்டு போகணும். சிலது விட்டு போச்சுன்னா என் பாதை கிளியர் ஆயிரும். ஒழுங்கில்லாம இருக்கிற சில பாதைகள் கிளியர் ஆச்சுண்டா எனக்கு ஈஸி ஆயிரும். சிலது தேவன் வெட்ட விரும்புகிறார். அப்ப அந்நிய பாஷையோடு கூட நாங்க ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடுறவங்க பாடட்டும், நீங்க ஆராதிச்சு கொண்டிருங்க. கர்த்தருடைய அக்கினி சிலரின் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒழுங்கில்லாம இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒழுங்காகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னுக்கு இருந்தாலும் சரி, பின்னுக்கு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்துக்கு தூரமானது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பிட்டு தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஷாபா ராதாலா பாகாதுனா லீடாபா காராபா சாண்டா ராகாதானியா. அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கூட இருங்க. கர்த்தர் சில காரியங்களை இன்றோடு வேரோடு இருட்டை மாற்ற விரும்புகிறார். குடும்பத்தில் உள்ள இருட்டு, இருதயத்தில் உள்ள இருட்டு, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற இருட்டு, ஹல்லேலூயா. வியாபாரத்தில் உள்ள இருட்டு, ஹல்லேலூயா. படிப்புல உள்ள இருட்டு, இலாமா காரியாந்தரோசே ஷாடாபா ரபா கபரிபோசியா. ஹல்லேலூயா.